கத்துவேன். டவுன்ல வரும்போது இருக்கிறியா பிரீத் அவுட், திரும்பி பிரீத். இந்த ரூமுக்கு போயிட்டாங்க அண்ணா. வாடா வாடா வாடா. ஓகே லெஜெண்ட்ஸ், குட் மார்னிங். ஓகே, இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு நான் வந்துட்டு எக்ஸசைசஸ் பண்ணோம். இப்போ ஜாஸ்தி இல்ல, ஒரு 3 செட்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் தான். ஒன்னு அந்த கிளாம்ப் மாதிரி, இன்னொன்னு வந்துட்டு டாக் ஃபோர்ஸ்ல லெக்ஸ் இது பண்றது, அவ்வளவுதான். அதுதான் பண்றதுக்கே இது பண்ணின்னு இந்த சோம்பேறித்தனத்துல சுத்தின்னு இருக்கிற நாய் மாதிரி. அதெல்லாம் சாரி ஃபார் தட். அதுக்கப்புறமா இன்னைக்கு மம்மி எனக்கு மேரேஜ் டே வேற, அது வேற இருக்கு. அதனால ஒன்னும் ஸ்பெஷலா தான் எதுவும் இல்ல. until you have something you will not be having anything as special. அப்புறமா பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லிருக்காங்க, அது ஒரு 5 minutes பண்ணோம். அதனால பண்ணிட்டு let us start. அமௌண்ட் தான் சொன்னேன் இல்லையா, அவ்வளோ நத்திங். ஃபர்ஸ்ட் ஒன் ஒண்ணுமே இல்ல, நீங்க ஃபுல்லா லை டவுன் ஆயிடுறீங்க இல்லையா, லை டவுன் ஆயிட்டு ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணுமா. அப்புறம் பிரீத் இன் பண்ணிக்கின்னு பிரீத் அவுட், திரும்பி அப்படியே பிரீத் இன் பண்ணின்னு மேல வரணும். பிரீத் அவுட், திரும்பி பிரீத் இன். இந்த மாதிரி ஒரு இவன் பண்ண மாதிரி ஒரு மேல வந்து ஒரு 2 தடவை பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு திரும்பி கீழே போகணும். பிரீத் இன்னா உங்களுக்கு ஃபுல் மூச்சு ஃபுல்லா உள்ள எடுக்கணும் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா 5 to 10 செகண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணணும். அந்த மாதிரி 2 தடவை மேல பொசிஷன் ஹோல்ட்ல இருக்கும் போது 2 தடவை அந்த மாதிரி மூச்சு இழுத்து மூச்சு விடணும். 2 இல்ல 3 தடவை 3 டைம்ஸ் அந்த மாதிரி நீங்க மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறமா யூ ஷுட் கோ டவுன். இதே மாதிரி ஒரு 3 செட்ஸ். மேல வந்து 3 தடவை மூச்சு இழுத்து விட்டுட்டு திரும்பி கீழே போய் மேல வந்து 3 தடவை மூச்சு இழுத்து விட்டு திரும்பி கீழே போகணும். இதுதான் 3 செட்ஸ் ஆஃப் பிரீத்திங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்க்கு டாக் பொசிஷன். சாரி, இது இப்படி பண்ணணும். இது மேல போகும்போது பிரீத் இன் பிரீத் அவுட். இந்த கால் வரும்போது தப்பா கூட சொல்லுவேன், ஆனா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணி நீங்க பிராக்டிஸ் இது பண்ணிக்கணும். ஓகேவா, எப்படி இது. ஓகே, இது முடிஞ்சிட்ட பிறகு இது ஒரு 5 தடவை அந்த கால் ரேசிங்ல ஒரு கால் 2 கால், இந்த கால் 5 இந்த கால் 5 டோட்டலா 10. அதனால அப்படி பண்ணீங்கன்னா தட் ஒன் வில் பி ஈஸி. ஏன் நான் வந்துட்டு எல்லா கம்மியான கவுண்ட்ஸ்னா எனக்கு அது அடிபட்டிருக்கு இல்லையா பேக்ல, so that I should not over stress it. இது வந்துட்டு அந்த இது பண்றதுக்கு தான். ஆனா ஓவரா பண்ணி எப்படி ஓவர் டோசேஜ் ஆஃப் மருந்து உடம்புல ஒரே தடவை இருக்குன்னா செத்துற மாட்டேன், அந்த கணக்குல மாறிடும். அதனால பண்ணக்கூடாது. இப்படி ஓல்ல வச்சு கால் மறைச்சுக்கோங்க. கால் மறைச்சிக்கின்னு இப்படி ஓல்ல இருக்கும். கரெக்டா இப்படி இருக்கும் போது கரெக்டா பிரீத் இன் பண்ணி மேல போகணும். பிரீத் இன் பண்ணி 3 தடவை மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ டவுன்ல வரும்போது மூச்சு உள்ள இழுத்துக்கோங்க, டவுன்ல வரும்போது ரிலீஸ் பண்ணுங்க. இதுதான் 3 தடவை 3 எக்ஸசைஸ் தான் சொல்லியிருந்து. இந்த 3 எக்ஸசைஸையும் பிரீத் இன் பிரீத் அவுட்ல இது போடணும். இதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு பிராணாயாமா, தட் மீன்ஸ் யுவர் பிரீத்திங் எக்ஸசைஸ் சொன்னாங்க. ஆனா நம்ம இப்படி கீழே உட்கார முடியாது இல்லை, அவ்வளோ உட்காரக்கூடாது. இப்போதைக்கு நம்ம உட்காருவோம். இதுல இப்போ நீங்க இதுல இன்னேல் பண்ணிட்டு இந்த இப்படி லாக் பண்ணிக்கணும். ஓகே, இதுல நீங்க இத பிளாக் பண்ணுவீங்க, இதுல நீங்க இத பிளாக் பண்ணுவீங்க. ஓகேவா, இதுல நீங்க இதை இன்னேல் இப்போ நீங்க இதுல இந்த நோசல்ல இத பிளாக் பண்ணிட்டு ஃபுல்லா இன்னேல் பண்ணணும். அப்ப இந்த நோசலை பிளாக் பண்ணிட்டு ஃபுல்லா எக்ஸ்டெல் பண்ணணும். திரும்பி இதே நோசல்ல இன்னேல் பண்ணணும். திரும்பி இத பிளாக் பண்ணிட்டு இதுல எக்ஸ்டெல் பண்ணணும். திரும்பி இதுல இன்னேல், திரும்பி இத பிளாக், திரும்பி இதுல இன்னேல், திரும்பி இதுல எக்ஸ்டெல், திரும்பி இதுல இன்னேல், திரும்பி இதுல எக்ஸ்டெல். ஓகேவா, இது வந்துட்டு ஒரு அலாரம் மாதிரி எதனா செட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல எதனா ஒன்று இது பண்ணினா ஒரு 5 minutes ஸ்டார்டிங் ஒரு 2 to 3 minutesல ஆரம்பிங்க. அப்புறமா ஒரு 5 minutes முடிச்சுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மூச்சு பயிற்சியை முடிச்சுட்டு நான் I'll come back. போயிட்டு என்னோட ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணி ஒரு பெக்கு போட்டு ட்ரிங்கை குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன். லெஜெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சர்ப்ரைசிங் கெஸ்ட் வர போறாரு. அவர் தான் கூட்டணருக்கு பையனா இருக்கேன். அவனை பிக் பண்ணிட்டு அப்புறமா சந்திப்போம். இதோ நான் சொன்ன சர்ப்ரைஸ் கெஸ்ட். ஹாய் சொல்லு. ஹாய் லெஜெண்ட்ஸ், இஸ் தீக்ஷித் அண்ணாவோட பையன். இன்னொரு ஸ்மால் என்ட்ரி கொடுக்குறது பார்த்துங்கிறாங்க. அதோ இவன் தான் இவனோட தம்பி. ஆனா செய்யற வேலை ஒண்ணு கூட இல்ல அவன மாதிரி. டேய், இப்ப என்ன பண்ணுவ? கதவு மூடிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவ? குடித்தங்க நீ. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? இப்போ மட்டும் உயிர் எடுத்தா இப்போ இட சரிந்தா. இப்போ என்ன பண்ணுவா? இப்போ என்ன பண்ணுவா சொல்ல. அப்பா கிட்ட போயிட்டியா? வாடா மகனே, உனக்கு அப்புறமா பிடிச்சிக்கிறேன். உன்னை கொடுமை கொடுத்துருவாங்க. நீரே ஒருத்தனை
மாட்னியா மாட்னியா மாட்னியா. தீரன் வாங்க அண்ணா, அந்த ரூமுக்கு போயிட்டாங்க. அந்த ரூமுக்கு போயிட்டாங்க அண்ணா. வாடா வாடா வாடா. இவனா ஆக்சுவலா இவன் எவ்வளவு சைலண்டா இருக்கான். அவன் பாருங்களேன், எனக்கு மாட்டிக்கினியா? இருக்கிறியா அழுவ சொல்லிட்டேன். தீரன் என்ன பாரு அழுதுனே வந்துருவா. ஆக்டிங் ஆக்டிங் அழுவுற மாதிரி. சரி விட்டப்பா. நீ பண்ற ஆக்டிங் இத சோத்த தட்டினா யாரு அங்க வந்தீங்கன்னா இப்படி வருவேன். அப்பா கிட்ட போயிட்டு நீயே தானே வந்த. இப்ப அப்பயும் அப்பா கிட்ட போற கூட்டம் தானே. அப்பா கிட்ட போயிட்டு யார் வந்து என்னத்துக்கு போன? என்னத்துக்கு வந்த? ஏன் வந்து கது தட்டின? ஏன் வந்து கது தட்டின? ஏன் வந்து கது தட்டின சொல்லு. நானும் கத்துவேன். நீ கத்த நானும் கத்துவேன். கத்து நீ நானும் யார் கத்துறாங்க ஜோரான்னு பாக்க. அம்மா அப்பா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எனக்கு நீங்க தான். நைட் எல்லாம் இங்கேயும் உட்காந்து நல்லூரியா? நானும் கத்துவேன். உனக்கு என்ன ஜோரா நானும் கத்துவேன். வீடியோ முடிக்க போகும்போது கரெக்டா அவ வந்து கூப்பிட்டு யார் ஜோரா கத்துறதுன்ற போட்டியில யார் ஜெயிச்சிருந்தா நீங்களே சொல்லுங்க லெஜெண்ட்ஸ். எங்க அம்மா ஏதோ வடக்கறி செஞ்சுன்னு இருக்காங்க. அதனால அதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரணுமா. இன்னைக்கு மம்மி டாடி மேரேஜ் டேன்னு சொன்னேன் இல்லையா. சோ தட் அதனால முடிச்சுட்டு டாஸ்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி ஓகே லெஜெண்ட்ஸ் அப்படியே குழந்தை கூட எல்லாம் உயிர் எடுத்துட்டு நம்ம கூட தான் நம்ம தம்பி இங்கதான் இருக்க போறான். அதனால அவங்க பெரிய டிவி பார்த்துருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ணல. ஓகேவா? I'll finish. நான் இப்போ அதான் காலையில் எதுவும் சாப்பிடல. ஆஸ் யூ கைஸ் நோ, காலையில் எதுவும் சாப்பிடல. இப்போதான் போயிட்டு ஒரு 3 சப்பாத்தி வடக்கறி செஞ்சிருக்காங்க. வடக்கறி சாப்பிட்டா வந்துடும். ஏன்னா நாளைக்கு சீட் டே நம்மளுது. அதனால வெஜிடேரியன் சீட் டேவா மாறி நாளைக்கு இருக்கு. ஏதோ சஷ்டின்ட்டு ஏதோ சொல்றாங்க. நம்ம ஃபாலோ பண்ணலனாலும் அவங்க சொல்றதுக்கோசரம் அவங்க கூட இருக்கும்போது நம்ம ஃபாலோ பண்ணே பண்ணணும். அதனால ஐம் கோயிங் டு ஃபாலோ இட். நான் இப்போதைக்கு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அதோட ஃபுட்டேஜ் உங்களுக்கு வரும். நான் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க போறேன். அதுவும் இன்னும் போஸ்டிங் இதெல்லாம் வேற பண்ணமா இருக்கு. இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துலயும் வைபவ் டிவின்னு இருக்கும். யூ கேன் ஃபாலோ அப் தேர். அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டே காட்டுறோம். நம்ம ரிகவரி ஆகணும். எப்பவுமே லெஜெண்டா இருங்க. ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட்ஸ். வட்டா.